ஏப்ரல் மே மாசத்துல எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தலையில வரக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல். நான் உங்க டாக்டர் தனசேகர். ஸோ முக்கியமான விஷயங்கள் சம்மர் டைம்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, குழந்தைங்களோட ரொட்டீன் கேருக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு. முக்கியமான விஷயம் எல்லாருமே கவனிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களோட தண்ணீர் அளவு தான். எவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்கன்றது தயவுசெய்து குழந்தைங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க சரியான அளவு தண்ணீர் குடிக்காதனால யூரின் போறப்ப கடுக்குது. அது மட்டும் இல்லாம வலி வருது, பிளஸ் அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் மற்றும் இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் மிக அதிகம். ஸோ அதனால வாட்டர் அளவு முக்கியம். சரி, என் குழந்தை தண்ணியே குடிக்க மாட்டேன்னு கவலைப்படுற தாய்மார்கள் நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் உங்க குழந்தை தாய்ப்பால் குடிக்கக்கூடிய ஏஜ் குரூப்ல இருந்தாங்கன்னா, தாய்ப்பால் இருக்கக்கூடிய 70% தண்ணீர் தான் அவங்களோட உயிர் நாடியே. அதே மாதிரி பவுடர் பால் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அதுல இருக்கக்கூடிய 70% தண்ணீர் தான் உயிர் நாடியே. இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இதை தவிர்த்து வேற எதெல்லாம் நமக்கு நல்ல விதமான தண்ணீர் மற்றும் நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய வீட்டுல இன்னைக்கு சம்மர் டைம்ல கூழ் அப்படின்றது ஒரு முக்கியமான உணவா மாறிடுது. அது சிறுதானிய கூழ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோர் எடுத்துக்கலாம், அது இல்லாம ஓஆர்எஸ் எடுத்துக்கலாம், இளநீ எடுக்கலாம், குழந்தைங்க தயிர் அப்படியே சாப்பிடலாம். இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் இருக்கு. இதுல எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இளநீர் சாப்பிட்டா சளி பிடிக்குமா அப்படின்னு. இந்த கேள்விக்கான பதில் நான் ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். பல வீடியோக்கள்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா இந்த உலகத்திலேயே ரொம்ப சேஃபான மற்றும் இன்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இளநீர் தான். ஸோ இந்த சமயத்துக்கு இளநீர் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு குழந்தைக்கு எவ்வளவு சார் தண்ணீர் எடுக்கலாம் அப்படின்னு கணக்கு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ இருக்கக்கூடிய குழந்தைக்கு மொத்தமா அவங்க எடுத்துக்கூடிய நீர் ஆகாரம் அப்படின்னா 700 இருந்து 800 ml வரைக்கும் எடுத்துக்கலாம், எந்த சிரமமும் கிடையாது. ஆனா நீங்க குழந்தைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதிகப்படியான தண்ணீர் தினமும் கொடுத்துட்டு இருந்தோம்னா கிட்னிக்கு அதுவே ஒரு பெரிய லோடா அமைஞ்சிரும். ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த கேட்டகரி போக பெரிய பசங்களுக்கு முக்கியமா என்ன சார் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒண்ணுக்கு போற சமயத்துல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், வெக்கப்போர் கலர்ல யூரின் ரொம்ப லைட் கலர்ல இருந்தா உங்க உடம்புக்கு தேவையான தண்ணீர் நீங்க எடுத்துக்கிறீங்கன்றத அடையாளமா வச்சுக்கோங்க. சரிங்க சார், தண்ணீரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, வேற எந்த விஷயத்துல நம்ம கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம் முகம் மற்றும் நிறம். எல்லாருமே கேட்பாங்க, சார் ஃபேஸுக்கு என்ன சார் அப்ளை பண்ணலாம், பாடிக்கு என்ன அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் தாராளமா யூஸ் பண்ணலாம். SPF அதாவது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் 30க்கு மேல யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்க சருமத்தோட நேச்சரை பாத்துங்க. உங்களுக்கு ஒருவேளை கிளாசி ஃபினிஷ் பிடிச்சா அது யூஸ் பண்ணுங்க, மேட் ஃபினிஷ் பிடிச்சா அது யூஸ் பண்ணுங்க. ஸோ சன்ஸ்கிரீன் வெய்ய காலத்துல கட்டாயமா அவசியமான ஒரு விஷயம். எத்தனை டைம் குழந்தைகளை குளிப்பாட்டலாம்னு பாத்தீங்கன்னா, பயப்படாம 2 தடவை குளிப்பாட்டலாம். அதனால எந்த பிரச்சனையும் வராது, குழந்தைங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அதனால கட்டாயமா இதை செய்யுங்க. சம்மர் குறிப்புகள் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம், இது 3வது தொகுப்பு. ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தயவு செய்து பதிவு பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல் சம்மர் ஸ்பெஷல். டேக் கேர் அண்ட் என்ஜாய் சம்மர். நன்றி, வணக்கம்.